பிகேஆர் துணைத் தலைவர் தேர்தலில் தாம் தோல்வி காணலாம் என்பதை ரவிஜி ரம்லி கோடி காட்டியுள்ளார். ஆனால் அதில் வெற்றி பெற்றால் தமக்கு மாரடைப்பு ஏற்படலாம் என்று அவர் வேடிக்கையாக குறிப்பிட்டுள்ளார். நாளை வெள்ளிக்கிழமை நடைபெறவிருக்கும் துணைத் தலைவர் தேர்தலில் நடப்பு துணைத் தலைவரான ரவிஜிக்கும் உதவித் தலைவர் நூருல் இசா அன்வாருக்கும் இடையே நேரடி போட்டி நிலவுகிறது. அத்தேர்தலில் தாம் தோல்வி அடைவது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று என்று பொருளாதாரத்துறை அமைச்சரும் பண்டான் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவிஜி நேற்று முன்தினம் இரவு ஜொகூர் பாருவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய போது இதனை தெரிவித்தார். தேர்தல் முடிவுகள் சனிக்கிழமை வெளியாகும் என்றும் இம்முறை நடைபெறவிருக்கும் துணைத் தலைவர் பதவிக்கு யாரை கொண்டு வர வேண்டும் என்பது தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்றும் அவர் கூறினார். அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் முடிந்து விட்டதாகவும், அண்மையில் நடைபெற்று முடிந்த பிகேஆர் தொகுதிகள் பலவற்றில் என்னென்ன நடைபெற்றதோ அதுதான் இப்போதும் நடக்கப் போகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். எதிர்பாரா வகையில் தாம் வெற்றி பெற்றால் அதிர்ச்சியில் தமக்கு மாரடைப்பு கூட ஏற்படலாம் என்றும் அவர் கூறினார். தம்முடைய தோல்வி உறுதியாகிவிட்டது என்பதே இதற்கு காரணம் என்றும், 1999ஆம் ஆண்டில் இருந்து பிகேஆர் கட்சியில் இருந்து வருவதால் தமக்கு சில அறிகுறிகளை உணர்ந்து கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். துணைத் தலைவர் தேர்தலில் தமக்கு தோல்விதான் கிடைக்கும் என்பதை இப்போதைய அறிகுறிகள் காட்டுவதாக ரவிஜி தெரிவித்துள்ளார். கடந்த 2002ஆம் ஆண்டு செய்து கொள்ளப்பட்ட நீர்மூழ்கி கப்பல் கொள்முதல் ஒப்பந்தத்தில் நிகழ்ந்த ஊழலில் தமக்கு சம்பந்தம் எதுவும் இல்லை என்று முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் விளக்கமளித்துள்ளார். 120 கோடி அமெரிக்க டாலர் மதிப்புடைய அக்கொள்முதல் ஒப்பந்தத்தில் லஞ்ச ஊழல் நடந்துள்ளது என்று பிரெஞ்சு அரசு வழக்கறிஞர்களை மேற்கோள் காட்டி ப்ளூம்பெர்க் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த கொள்முதல் ஒப்பந்தத்தின் வாயிலாக நஜீப் பலனடைந்தார் என்றும் அது குற்றம் சாட்டியுள்ளது. ஆயினும் அக்குற்றச்சாட்டை அவரின் வழக்கறிஞர் நிறுவனமான மெசர் ஷஃபி அண்ட் கோ மறுத்துள்ளது. பேச்சுவார்த்தையில் நஜீப் பங்கு பெறவில்லை என்றும் அது தெளிவுபடுத்தியுள்ளது. நீர்மூழ்கி கப்பலை கொள்முதல் செய்யும் ஒப்பந்தம் தொடர்பாக நஜீப் பணம் எதுவும் பெற்றதற்கு ஆதாரம் எதுவும் இல்லை என்பதை பிரெஞ்சு நீதிமன்றம் ஒன்று உறுதிப்படுத்தியுள்ளது என்றும் அந்த வழக்கறிஞர் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. பினாங்கு மாநிலத்தில் மின் சிகரெட்டுகளின் விற்பனைக்கு முழு தடை விதிப்பது குறித்து மாநில அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டின் புகையிலை கட்டுப்பாட்டு சட்டம் முழு அளவில் அமல்படுத்தப்பட்ட பிறகு மின் சிகரெட்டுகள் எனப்படும் வேப் பயன்பாடு குறையாவிட்டால் அதன் விற்பனைக்கு தடை விதிக்கப்படலாம் என்று பினாங்கு சுகாதாரம் இளைஞர் விளையாட்டு பிரிவின் தலைவர் டேனியல் கூய் ஜீசென் தெரிவித்தார். வயது குறைந்தவர்களுக்கு வேப் சிகரெட்டுகளை விற்கக்கூடாது என்பதில் பினாங்கு அரசாங்கம் உறுதியாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். குடிநுழைவுத்துறையின் அதிகாரிகள் கோலாலம்பூரிலும் சிலாங்கூரிலும் 3 வெவ்வேறு இடங்களில் மேற்கொண்ட சோதனையில் ஒரு வெளிநாட்டு போலி மருத்துவர் உட்பட 6 கைது செய்யப்பட்டனர். சுங்கைபுலோ, ஷா ஆலம், கோலாலம்பூரின் ஜலான் ஈப்போ ஆகிய இடங்களில் உள்ள கிளினிக்குகளில் அச்சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் வெளிநாட்டினரான 6 கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் 23 வயதுக்கும் 57 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் என்று குடிநுழைவுத்துறையின் தலைமை இயக்குநர் ஜகாரியா ஷாபான் குறிப்பிட்டார். கைது செய்யப்பட்டவர்களில் மாலிக் என்று அறியப்படும் ஒரு பாகிஸ்தானியரும் அடங்குவார். அவர் மருத்துவர் போல ஆள் மாறாட்டம் செய்தவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளினிக் உதவியாளர்களாக செயல்பட்ட 3 மியான்மர் பெண்கள், பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவை சேர்ந்த 2 பெண்கள் ஆகியோரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் கூடுதல் காலம் தங்கி இருந்தது, அனுமதி அட்டைகளை தவறாக பயன்படுத்தியது, முறையான ஆவணங்களை வைத்திராமல் இருந்தது போன்ற பல்வேறு குற்றங்களை அவர்கள் புரிந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. உலகின் பழமையான மற்றும் மிகவும் மதிப்புமிக்க இங்கிலாந்து தேசிய அறிவியல் கழகமான ராயல் சொசைட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மலேசியராக டாக்டர் ரவிகா தேவி சம்பந்தமூர்த்தி விளங்குகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசிய அறிவியல் கழகத்தின் உறுப்பினரான டாக்டர் ரவிகா தேவி தேர்ந்தெடுக்கப்பட்டது நாட்டிற்கு ஒரு வரலாற்று மைல்கல் என்று நேற்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க அமைச்சு தெரிவித்துள்ளது. வரும் ஜூலை 11ஆம் தேதி டாக்டர் ரவிகா தேவி லண்டனில் உள்ள ராயல் சொசைட்டியில் அதிகாரப்பூர்வமாக இணைக்கப்படுகிறார். அங்கு அவர் ராயல் சொசைட்டியின் வரலாற்று சிறப்புமிக்க சாசன புத்தகத்தில் கையெழுத்திடுகிறார். 1979ஆம் ஆண்டு மலாயா பல்கலைக்கழகத்தில் உயிர் வேதியியல் ஆராய்ச்சியில் நுண்ணுயிரியலில் இளங்கலை அறிவியல் பட்டத்தையும், 1983ஆம் ஆண்டு லண்டன் பல்கலைக்கழக கல்லூரியில் உயிர் வேதியியலில் முனைவர் பட்டத்தையும் பெற்றுள்ளார்.
ரோன் 97 ரக பெட்ரோல் மற்றும் டீசலின் சில்லறை விலைகள் லிட்டருக்கு 3 காசுகள் அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ரோன் 95 ரக சில்லறை விலை மே 22ஆம் தேதி முதல் 28 வரையிலான காலத்திற்கு மாறாமல் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ரோன் 97 பெட்ரோலின் புதிய விலை லிட்டருக்கு 3 வெள்ளி 7 காசுகளில் இருந்து 3 வெள்ளி 10 காசுகளாக உயர்கிறது. அதே நேரத்தில் தீபகற்ப மலேசியாவில் டீசல் லிட்டருக்கு 2 வெள்ளி 77 காசில் இருந்து 2 வெள்ளி 80 காசுகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.